நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக பெண்கள் ஒருவர் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என கோவை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே ஒலிக்கக்கூடாது என்று அந்த மசோதாவை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழகத்தில் ஒரு சகோதரி தாய்மார் உங்க வாக்கை நீங்கள் கொடுக்க கூடாது என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசியல் அதிகாரம் மற்றும் எம்பிக்களின் எண்ணிக்கையை 50% அதிகமாக்கும் வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துவிட்டதாக இபிஎஸ் கருத்து. தமிழ்நாட்டிற்கு கூடுதல் எம்பிக்கள் கிடைக்காமல் செய்ததை கொண்டாடுகிறீர்களா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேள்வி. பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்து தமிழக பெண்களுக்கு மட்டுமல்ல இந்திய பெண்களுக்கே மு க ஸ்டாலின் துரோகம். பெண்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பை கெடுத்துவிட்டதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அவிநாசியில் திடீரென சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் மக்களிடம் ஆதரவு திரட்டினார். போடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு வாக்குறுதிகள் அளித்து பிரச்சாரம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக 2000 ரூபாய் பத்திரத்தில் எழுதி தருவதாக உத்தரவாதம். இந்த தேர்தல் முடிஞ்சன 3 மாதத்தில் தண்ணீர் இங்க வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை உறுதியாக சொல்லுது. நாளைக்கு வந்து பத்திரத்தில் 2000 பத்திரத்தை எழுதி கொடுக்கிறேன். தமிழகத்தை டெல்லியிலிருந்து ஆள நினைக்கும் பாஜகவின் முயற்சி ஒருபோதும் பலிக்காது என ராகுல் காந்தி கருத்து. அதிமுகவை தங்களது கருவியாக பாஜக பயன்படுத்துவதாகவும் பொன்னேரியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. பிரதமர் மோடியால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அடிபணிய வைக்க முடியாது என ராகுல் காந்தி கருத்து. சுதந்திரமாக செயல்படும் மு க ஸ்டாலினை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாதென்றும் ஷோழிங்கரில் பேச்சு. தமிழ்நாட்டில் பரப்புரைக்காக ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரில் 2 இடங்களில் திடீர் சோதனை. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அடுத்தடுத்து ஆய்வு. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள கோவை வந்தார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. பரப்புரைக்காக மதுரை வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வரவேற்ற கட்சி நிர்வாகிகள். தமிழகத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மொடக்குறிச்சி, மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். ஹோசூரில் இன்று மாலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. சென்னையில் தான் போட்டியிடும் சேப்பாக்கம் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பெரம்பூர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்தும் இரவு வாக்கு சேகரிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று 7 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல். திருவாரூர், மன்னார்குடி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். தேர்தல் நெருங்கும் நிலையில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்திக்க திட்டம். தமிழகத்தில் முன்பதிவு செய்த 5 நாட்களிலேயே வீடுகளுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகம். போதிய அளவில் எரிவாயு கையிருப்பு உள்ளதால் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அதிகாரிகள் தகவல்.
குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இலங்கை பயணம். அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரியா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று தொடங்குகிறது சித்திரை திருவிழா. விழாவின் தொடக்கத்தை குறிக்க தங்க கொடிமரத்தில் ஏற்றப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி சீரமைத்த கிராம மக்கள். மாவட்ட நிர்வாகமும் மக்களும் இணைந்து கால்வாய்க்கு புத்துயிர் கொடுத்தனர். இன்று தொடங்குகிறது பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி புனித யாத்திரை. யாத்திரை மேற்கொள்ள 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல். ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் கடற்படை துப்பாக்கிச் சூடு. சேதம் எதுவும் ஏற்படாத போதும் 2 கப்பல்களும் வந்த வழியிலேயே திரும்பிச் சென்றன. ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 இந்திய கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு மத்திய அரசு கண்டனம். இந்தியாவுக்கான ஈரான் தூதரை மத்திய வெளியுறவுத்துறை அலுவலகத்திற்கு வரவழைத்து கண்டனம். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. தங்கள் நாட்டுக்கு வந்து செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தொடர்ந்து முற்றுகையிடுவதாக குற்றம் சாட்டி ஈரான் நடவடிக்கை. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் உடனே திறக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல். நீரிணையை மூடி அமெரிக்காவை மிரட்ட முடியாதென்றும் கண்டனம். மற்ற நாடுகளை அச்சுறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எந்த உரிமையும் இல்லை என பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா கருத்து. ஒவ்வொரு நாளும் கண்விழிக்கும் போதும் ட்வீட் மூலம் உலகை அச்சுறுத்தி போர்களை அறிவிப்பதையே டிரம்ப் வழக்கமாக வைத்திருப்பதாகவும் விமர்சனம். IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது டெல்லி அணி. பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோல்வி. 195 ரன்கள் இலக்குடன் விளையாடிய சென்னையை 10 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,360 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோ 2,80,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். தமிழக மகளிர் அரசியலில் உயர் அதிகாரங்களுக்கு வரும் தங்கமான வாய்ப்பை கிடைத்த திமுகவிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி மகளிர் சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். Many Tamil women from ordinary families would become MPs and MLAs. கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், மகளிர் மசோதா நிறைவேறியிருந்தால் சாமானிய குடும்ப மகளிரும் MP MLAக்களாகும் வாய்ப்பு உருவாகி இருக்கும் என்றார். ஆனால் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இந்த உயர்ந்த லட்சியம் நிறைவேற விடாமல் தடுத்துவிட்டதாக அவர் கூறினார். The DMK's actions are now very, very clearly exposed. நடப்பு தமிழ் புத்தாண்டில் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதப்பட உள்ளதாக கூறிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்து திமுக வெளியேறப் போகிறது என்றார். திமுகவிடம் எந்த உண்மையான சாதனைகளும் இல்லை என்றும், குற்றம் சொல்ல எந்த உண்மையான குற்றச்சாட்டுகளும் இல்லை என்றும் அவர் கூறினார். तमिलनाडु को जितने पैसे मिले थे, ये धनराशि उससे कई गुना ज्यादा है. கெட்ட செயல்களுக்கான பலன்களில் இருந்து இனி திமுக தப்ப முடியாது என்று கூறிய பிரதமர், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு மக்கள் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றார். DMK cannot cover up
the wrong intentions. திமுக ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து ஊழல்கள் முறைகேடுகள் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இடஒதுக்கீட்டு மசோதாவை தோல்வியடைய செய்த காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை நாட்டு பெண்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் வருங்காலத்தில் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், மகளிர் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற கனவை எதிர்க்கட்சிகள் தகர்த்ததாகவும் சுயநல அரசியலுக்காக பெண்களை அவர்கள் புண்படுத்தியதாகவும் கூறினார். மசோதா தோல்வியடைந்ததை எதிர்க்கட்சிகள் கொண்டாடியது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்த பொய்யான தகவல்களை பரப்பிய காங்கிரஸ் கட்சி பிரிவினை அரசியலில் ஈடுபட்டதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். சீர்திருத்தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ள காங்கிரஸ் தேசத்தை வலுப்படுத்தும் ஒவ்வொரு காரணிகளையும் எதிர்ப்பதாக அவர் விமர்சித்தார். மசோதா தோல்வியடைந்தாலும் மத்திய அரசின் உறுதி ஒருபோதும் குலையாது என்றும் தங்களது உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சிகளால் அசைக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தயாரா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நீதிக்காகவும் கண்ணியத்திற்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நெஞ்சுரத்துடன் போராடி வருவதாக கூறினார். பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டோட எழுச்சியை நான் கொண்டாடுகிறேன். தமிழ்நாட்டோட ஒற்றுமையை நான் கொண்டாடுகிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் வகுத்து தந்த பாதையில நீதிக்காகவும் கண்ணியத்துக்காகவும் கூட்டாட்சிக்காகவும் நெஞ்சுரத்தோடு நின்று தமிழ்நாட்டை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். உங்க ஓனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உங்களுக்கு துணிவு இருந்தா மகளிர் இடஒதுக்கீட்ட எந்தவித கண்டிஷனும் போடாம இன்னைக்கே நிறைவேற்ற சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு போராடி வெற்றி பெறுவதாக எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்ற அவர், தமிழ்நாட்டை போற்றும் கொண்டாட்டங்களை திமுக முன்னெடுத்தால் அதனை கூட எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பதாக கூறினார். தமிழ்நாடா இருக்கிறத நாங்க கொண்டாடுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரா நான் கொண்டாடுவேன். உங்களுக்கு இதுல எங்க எரியுது? இதெல்லாம் எரியுதுன்னா நாங்க திரும்ப திரும்ப கொண்டாடுவோம். எங்க தமிழ்நாட்டை நாங்க கொண்டாடிட்டே இருப்போம். எடப்பாடி பழனிசாமி பதவிக்காக தன் மானத்தை அடமான வைத்து தமிழகத்திற்கு துரோகம் செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இனமானத்தை அடமானம் வைத்து செயல்பட நினைத்தால் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் கூறினார். பழனிசாமி அவர்களே, நீங்க பதவி வெறிக்காக பாஜகவோட பாதம் தாங்கிய மாறி பிறந்த தமிழ் மண்ணுக்கு துரோகம் செய்ய துணிஞ்சிங்க. பதவிக்காக உங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சிங்க. அது பற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கவலைப்பட கிடையாது. ஆனால் இனமானத்தை அடகு வச்சு பிழைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். தமிழகத்தில் நடைபெறும் தேர்தல் தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறும் தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் பேசிய அவர், ஊழல் நிறைந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றவே தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்துள்ளதாக கூறினார். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் நிறைந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றோம். அண்ணா திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கின்றது. மக்களோட ஆட்சியை அகற்றுவோம். அகற்றுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாரத பிரதமர் அவர்களுக்கு. நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதே திமுகவின் சாதனை என அவர் கூறினார். அவ்வளவு கடன் வாங்கியும் திமுக அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். 73 ஆண்டுகள்